வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1ல் 5ல் இருக்கக்கூடிய 7, 8, 9 இந்த 3 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது 7வது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காமாட்சி என்னும் பல வணிகர் 30 ஆப்பிள்களையும் 50 மாதுளைகளையும் விற்கிறார். அவருக்கு ஓர் ஆப்பிளால் ரூபாய் 8 லாபமும் ஒரு மாதுளையால் ரூபாய் 5 நட்டமும் கிடைத்தது எனில் அவரது ஒட்டுமொத்த லாப நட்ட தொகையினை காண்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பழ வியாபாரி என்ன செய்கிறாரு, 30 ஆப்பிள் பழங்களை விற்கிறாரு, 50 மாதுளைகள் விற்கிறாரு. ஒரு ஆப்பிள் பழம் விற்கிறதுனால அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? 8 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஒரு மாதுளை விற்கிறதுனால 5 ரூபாய் நஷ்டம் ஆகுது. அப்படின்னா அவருடைய மொத்த லாபமா நஷ்டமா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல ஒரு ஆப்பிளால் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? ரூபாய் 8. மொத்தம் எத்தனை ஆப்பிள் விற்கிறாங்க? 30 ஆப்பிள் விற்கிறாங்க. ஒரு ஆப்பிளுக்கு 8 ரூபாய் அப்படின்னா 30 ஆப்பிளுக்கு எத்தனை? 30ஐயும் 8ஐயும் பெருக்க வேண்டியதான். பெருக்கலாமா? பாருங்க, 3 24, அந்த 0 அப்படியே வந்துடும். அப்போது 30 ஆப்பிள்கள் விற்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ லாபம்? 240 ரூபாய் லாபம். சரியா? அதுக்கடுத்து பாருங்க, ஒரு மாதுளையால் எவ்வளோ நஷ்டமாகுது? 5 ரூபாய் நஷ்டம் ஆகிறது. எவ்வளோ நஷ்டம்? 5 ரூபாய் நஷ்டம். மொத்தம் எத்தனை மாதுளை பழங்களை விற்கிறாங்க? 50 பழத்தை விற்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பழத்துக்கு எவ்வளோ நஷ்டம்? 5 ரூபாய் நஷ்டம். பெருங்க, 5 25, அந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 250 ரூபாய் என்ன ஆகுது? அவங்களுக்கு நஷ்டம் ஆகுது, நட்டம் ஆகுது. லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 240 ரூபாய். நஷ்டம் எவ்வளோ வந்திருக்கு? 250 ரூபாய். எது அதிகமாக இருக்குது? நஷ்டம் தானே அதிகமாக இருக்குது. நட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மொத்தமாக என்ன தான் கிடைச்சிருக்கும்? நட்டம் தான் கிடைச்சிருக்கும். தேர்ஃபோர் மொத்த நட்டம் பாருங்கள், 250லேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 250லேருந்து 240 மைனஸ் பண்ணிடுவோம். என்ன வரும்? 10 வருமா? 250ல் 240 கழிச்சா 10 ரூபாய். அப்போ மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாயிருக்கு? 10 ரூபாய் நட்டம். சரியா? இப்போ பாருங்க, அடுத்தது 8வது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வறட்சி காலத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வாரத்திற்கு 3 அங்குலம் வீதம் குறைகிறது எனில் தொடர்ச்சியான 6 வார கால இறுதியில் நீர்மட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தை அளவிடுக. மேட்டூர் டேம் இருக்கு இல்லையா, அதில் வறட்சி காலத்தில் ஒரு வாரத்தில் 3 அங்குலம் நீர் குறையுது. அப்போ 6 வார காலத்தில் எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? அதான் கொஷின். இதே கொஷின் முன்னால் ஒரு தடவை ஏதோ ஒரு பயிற்சியில் வந்துருச்சு. சரியா? இப்போ பாருங்க, ஒரு வாரத்தில் குறையும் நீர் மட்டம் எவ்வளவு? 3 அங்குலம் குறையுது. 3 அங்குலம் குறையுது. அப்போ 6 வாரத்தில் எவ்வளோ குறையும்? 6ஐ 3 பெருக்கிற வேண்டியதான். பாருங்க, 6 வாரங்களில் குறையும் நீர்மட்டம். 6 வாரங்கள், ஒரு வாரத்துக்கு 3 அங்குலம். அப்போ 6ஐ 3 பெருக்கிட்டா 18 அங்குலம் குறையும். 18 அங்குலம் நீர்மட்டம் என்ன செஞ்சிடும்? குறையும். சரியா? அடுத்தது 9வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? புத்தர் கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, ஆமுன்னா பொது ஆண்டிற்கு முன், ரெண்டும் ஒன்று தான். சரியா? 563 பிறந்து கிமு 483 இறந்தார். அவர் கிமு 500 உயிர் வாழ்ந்தாரா? அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு? பாருங்க, புத்தர் எப்போ பிறக்கிறாரு? கிமு 563 பிறக்கிறாரு. எப்போ இறக்குறாரு? கிமு 483 இறந்துறாரு. அப்போது கிமு 500 அவர் உயிரோடு இருந்தாரா இல்லையா? அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கிமு அப்படின்னாலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன். அப்போது இது குறைஞ்சிக்கிட்டே வரும். 563, 562, 560, அதுக்கடுத்து 550, 540, 500, 400 குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ பாருங்கள், 563 குறைஞ்சிக்கிட்டே வரணும். குறைஞ்சிக்கிட்டே வந்தால் அவர் 500 உயிரோடு இருந்திருப்பாரா? கண்டிப்பாக உயிரோடு தான் இருந்திருக்காரு. 563 குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அப்போ 563 483. அப்போ இதுக்கு இடையில தான் என்ன வரும்? 500 வரும். அப்போது கிமு 500 உயிர் வாழ்ந்தார். புத்தர் உயிர் வாழ்ந்திருக்காரு. அப்போ அவருடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்னா, அவர் இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட வேண்டியது. எது பெரிய நம்பரோ அதுலேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். 563லேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 483 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன வரும் பாருங்க. 563 483 மைனஸ் பண்ணுங்க. 3ல் 3 கழிச்சா 0, 6ல் 8 கழிமா இங்கேருந்து கடை வாங்கினா 16, 16ல் 8 கழிச்சா 8. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 4 தான் இருக்கும். 4 மைனஸ் 4 0. 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போடைய ஆயுட்காலம் எவ்வளவு? 80 ஆண்டுகள். 80 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். சரியா? அவ்வளோதான்.
இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.